வணக்கம். நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஒரு காலத்துல இந்த கடிகாரம் அப்படின்றது ஓடாமலே இருந்திருக்கும். இந்த கேலண்டர்ல நம்ம நாட்கள் குறிக்காமலே இருந்திருப்போம். இந்த இரவு பகல் எல்லாமே ஒரு முடியாத சுழற்சியாவே இருந்திருக்கும். நம்ம வாழ்க்கை பாத்தீங்கன்னா ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி நம்ம நடத்துற மாதிரியே இருந்திருக்கும். ஏன்னா மனுஷனால இதை அளவிடவோ புரிஞ்சு கொள்ளவே முடியாத சூழ்நிலையில தான் அப்போ நம்ம இருந்திருக்கோம். ஏன்னா மனுஷன்றவன் எப்பவுமே ஆர்வமும் புத்திசாலித்தனமும் கொண்டவங்க. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், அதை நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்ற ஒரு இயக்கம் கொண்டவங்க. லூனார் கேலண்டர்ல இருந்து இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற ஸ்மார்ட் போன் வரைக்கும் மனுஷனோட வளர்ச்சியும் மனித குலத்தோட தேடலோட கதை தான் ஒரு வரலாறா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த நேரம் அப்படின்றது வெறும் கருத்து கிடையாதுங்க. இந்த நேரம் அப்படின்றது தான் நம்மளோட வேலையும் நம்மளோட கொண்டாட்டங்களையும் நம்மளோட கனவுகள் எல்லாத்தையும் இதுதான் நிறைவேற்றுது. ஆனா நம்ம முன்னோர்கள் சூரியனை பின்பற்றி பயன்படுத்தினதுல இருந்து ஒரு விளையாட்டுல கூட ஒரு மைக்ரோ மில்லி செகண்ட் கணக்குற அளவுக்கு நம்ம எப்படி இதுல வளர்ச்சி அடைஞ்சோம் அப்படின்ற வரலாறு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த நேரம் அப்படின்றத கண்டுபிடிச்சனால தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறது விஷ் யூ ஆல் a very happy new year. எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். டைம் இஸ் ஃப்ரீ பட் டைம் இஸ் பிரைஸ்லெஸ். இந்த டைம் அப்படின்றது யாருமே கண்டுபிடிக்கல. இது ஒரு அடிப்படை கட்டமைப்பு. இந்த விஷயங்கள் எல்லாமே மனித குலத்தோட பரிமாண வளர்ச்சியா தான் பாக்குறாங்க. எப்படி இப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நேரத்தை குறிக்கிறதுக்காண்டி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயங்கள் தான். இந்த டைம் குறிக்கிற கான்செப்ட் எப்படி வந்துச்சுன்றத பார்ப்போம். ஏன்ஷியன்ட் டைம்ஸ்லயே மனிதர்கள் சூரியன் மற்றும் சந்திரனோட மூமெண்ட்டை வச்சு அவங்களோட நேரத்தை அளக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 20,000 வருஷம் முன்னாடி, அதாவது அப்பர் பேலியோத்திக் எரா, இந்த எரால தான் நம்ம டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இயற்கை சுழற்சி முறையில சூரியன் மற்றும் சந்திரனை வச்சு இவங்க டைமை மெஷர் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் இவங்க வச்சிருக்காங்க. சந்திரனோட சுழற்சியை கண்காணிக்கிறதுக்காண்டி எலும்பு மற்றும் கற்கள் போன்ற பொருட்களை இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு உண்டான எவிடன்ஸ் இவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதுக்கப்புறம் நியோலித்திக் எரா, 10,000 வருஷம் முன்னாடி விவசாயிகள் அவங்க நடுறதுக்கும் அறுவடை செய்யறதுக்கும் அதுக்கு உண்டான காலத்தை அவங்க கணக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த காலகட்டத்துல 3000 வருடம் முன்னாடி எகிப்தியர்கள் முறையா இந்த டைமை குறிக்கிறதுக்காண்டி ஒரு கருவியை உருவாக்குறாங்க. அந்த கருவியோட பேர் தான் சூரிய கடிகாரம். அது மட்டும் இல்லாம இவங்க சந்திரனோட சுழற்சியும் நெயில் நதியோட வருஷம் வருஷம் வர்ற வெள்ளத்தையும் வச்சு ஒரு வருடாந்திர கேலண்டரையும் உருவாக்குறாங்க. ஆனா இவங்களுக்கு கடைசியா ஈஸியா இருந்த ஒரு பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய நாட்காட்டி தான். அதை பயன்படுத்தி தான் இவங்க நேரத்தையும் நாட்களையும் அளவிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சுமேரியன்ஸ் மற்றும் பாபிலோனியன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த டைம் மெஷர் பண்ற மெத்தடை கொஞ்சம் ஈஸியா ஆக்குறாங்க. இவங்க தான் இந்த செக்ஸாகெசிமல் மெத்தடை கொண்டு வர்றாங்க முறையா. இந்த செக்ஸாகெசிமல் மெத்தட் அப்படின்றது பாத்தீங்கன்னா எல்லாமே 60லயே இருக்கும். அதனாலதான் நம்மளுக்கு 60 நிமிடம் 60 நொடி அப்படின்னு இருக்குது. இதை இவங்க சுமார் 2000 பிசிலேயே இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த செக்ஸாகெசிமல் மெத்தட் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஆஸ்ட்ரானமிக்கும் நேவிகேஷனுக்கும் இன்ஜினியரிங்களுக்கும் பயன்படுத்திட்டு வர்றோம். இந்த சைனீஸ் எரால பாத்தீங்கன்னா அவங்க ஒரு வாட்டர் ஃப்ளோ சிஸ்டம் அல்லது கிளெப்சிட்ரா அப்படின்ற சிஸ்டமா பயன்படுத்தியிருக்காங்க. இதை குறிப்பா வானியல் அளவை கண்காணிக்கிறதுக்காண்டி இவங்க பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. இது சுமார் 1400 பிசியில இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கிரீஸ் எரால பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பயன்படுத்தின இந்த சூரிய கடிகாரத்தையும் வாட்டர் ஃப்ளோ மெத்தடையும் தான் இவங்களும் பேஸா ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க இந்த 2 பேஸ் மெத்தடையும் வச்சு வடிவியல் மற்றும் வானியல் ஆராய்ச்சிக்கு டெவலப் பண்றதுக்கு ஏத்த மாதிரி இவங்க இந்த சிஸ்டமை டெவலப் பண்றாங்க. இந்த பிளாட்டோ அப்படின்ற ஒரு கிரீக் பிலாசபர் தான் முறையா அலாரம் கிளாக் அப்படின்ற கான்செப்டை கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஸ்டீசிபியஸ் அப்படின்ற ஒரு கிரீக் இன்வெர்டர் தான் இந்த வாட்டர் அலாரம் கிளாக்கை டெவலப் பண்றாரு. அந்த காலகட்டத்தில் இந்த வாட்டர் அலாரம் கிளாக் ஒர்க் ஷிஃப்ட் மெஷர் பண்றதுக்காண்டியும் விளையாடும் போது மெஷர் பண்றதுக்காண்டியும் அதுக்கப்புறம் ஒருத்தவங்க பேசும்போது அளவு மெஷர் பண்றதுக்காண்டியும் இதெல்லாம் பயன்படுத்தி இருக்கதா சொல்றாங்க. யூரோப்பியன்ஸுக்கு பாத்தீங்கன்னா எத்தனை நாள் நம்ம இன்னும் இந்த தண்ணியை வச்சே நம்ம இந்த நேரத்தை அளந்துகிட்டு இருப்போம் அப்படின்ற ஒரு யோசனை வருது. இதனாலேயே அவங்க மெக்கானிக்கல் மெத்தட்ல ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த கடிகாரத்துல அவங்க செட் பண்ண நேரத்துல இது ரிங் ஆற மாதிரி இதை வடிவமைக்கிறாங்க. 17வது நூற்றாண்டுல கிறிஸ்டியன் ஹியூகன்ஸ் அப்படின்றவரு முறையா இந்த பெண்டுலம் கிளாக் அறிமுகப்படுத்துறாரு. இந்த பெண்டுலம் கிளாக்கோட டைம் அக்குரசி இதுக்கு முன்னாடி பயன்படுத்தின மெத்தடை விட இதோட டைம் அக்குரசி கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலகட்டத்துல தான் இன்டர்நேஷனல் டிராவல், ட்ரேடு, அதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியல்
இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்லாம் நடக்குது. அதனாலே இந்த டைம் அப்படின்றது ஒரு ரொம்ப குரூஷியலான ஒரு விஷயமா பாக்குறாங்க. எல்லாரும் இந்த டைம் அப்படின்ற ஒரு விஷயத்த அக்குரேசியா கடைபிடிக்கணும் அப்படின்றதுக்காண்டி இதை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி நிறைய முயற்சிகள் அந்த காலகட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிடுறாங்க. ஜான் ஹாரிசன் அப்படின்ற ஒரு கார்பெண்டர் யூகேல இருந்து மெரைன் குரோனோமீட்டர்ஸ் அப்படின்றத முதல்ல கண்டுபிடிக்கிறாரு. இது கடல் காலமணிகள் அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க. இந்த மெரைன் குரோனோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா கடலோட லாங்கிடியூட கணக்கிடுறதுக்கு இது உதவியா இருந்திருக்கு. இதனால கடல்ல கப்பல் வழி செலுத்துறதுக்கு இது ஒரு துல்லியமான கருவியா பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. இந்த டயத்தோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கிட்டு எல்லா நாட்டு மக்களும் இதை கண்டிப்பா ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் அப்படின்னு டைம் ஜோனையும் அப்புறம் ஜிஎம்டி கிரீன்விச் மீன் டைம் அதையும் எல்லாருமே ரெஃபரன்ஸுக்காண்டி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஜிஎம்டி டைம் ஜோன் எல்லாத்தையுமே 19வது நூற்றாண்டுல அறிமுகப்படுத்துறாங்க. 20வது நூற்றாண்டுல இந்த அட்டாமிக் கிளாக்கை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இந்த அட்டாமிக் கிளாக் மூலியமா இன்னைக்கு இருக்கிற நவீன தொழில்நுட்பத்துக்கும் சயின்டிபிக் ரிசர்ச்சுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குது. இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் டெவலப் ஆறனால இந்த டைமை கண்டிப்பா ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா நீங்க நம்புவீங்களா? அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். இப்போ இந்த 19வது நூற்றாண்டுக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆரம்பிக்குது. அது கூட சேர்ந்து இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டும் டெவலப் ஆயிட்டே இருக்குது. இந்த காரணத்துக்காண்டியே டைமை கண்டிப்பா ஸ்டாண்டர்டைஸ் ஆக்கணும்ட்டு இதுக்கு உண்டான முயற்சிகள் எல்லா நாட்டு மக்களும் எடுக்கிறாங்க. இந்த டைமை ஸ்டாண்டர்டைஸ் ஆக்குறதுக்கு முன்னாடி எல்லா நாட்டு மக்களும் அவங்கவுங்க ஊருக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட லோக்கல் டைமை ஃபிக்ஸ் பண்ணி அவங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த லோக்கல் டைம் ஃபாலோ பண்றது அப்படின்றது தொழில்துறைக்கும் ரயில்வேஸுக்கும் இது கண்டிப்பா செட் ஆகாது அப்படின்றது எல்லாருமே நம்புறாங்க. இந்த டைம் ஸ்டாண்டர்டைசேஷன் சேஞ்சஸ் கொண்டு வரும்போது இதுல டெக்னிக்கல் சேலஞ்சஸை விட பிராக்டிக்கல் சேலஞ்சஸ் தான் அதிகமா இருந்துச்சு. மக்கள் அவங்களோட தினசரி வாழ்க்கையை எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்றது பெரிய சேலஞ்சாவே இருந்திருக்குது ஆரம்ப கட்டத்துல. இப்போ இந்த 24 மணி நேரம் கான்செப்ட் யார் கண்டுபிடிச்சா அப்படின்றத டீடைலா பார்ப்போம். 1870ல ஸ்டான்ஃபோர்ட் ஃபெமிங் அப்படின்ற ஒரு கெனடியன் ரயில்வே இன்ஜினியர் அண்ட் பிளானர் இவர் தான் முறையா இந்த 24 மணி நேரம் கான்செப்டை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. எப்போ இந்த ஸ்டாண்டர்ட் டைமை அடாப்ட் பண்ணாங்க அப்படின்றது பார்ப்போம். இந்த ஸ்டாண்டர்ட் டைமை பப்ளிக்கா கொண்டு வர்றதுக்கு பெரிய எதிர்ப்புகள் இருந்திருக்கு. இருந்தாலும் இந்த ரயில்வேஸுக்காண்டி மக்களோட சேஃப்டிக்காண்டியும் மக்கள் இந்த ட்ரெயின் டைமை மிஸ் பண்ணாம அவங்க கரெக்டா ஏறணும் இந்த ஸ்டாண்டர்ட் டைமை முறையா அமெரிக்கால உள்ள ரயில்வே கம்பெனி இதுக்கு ஒத்துக்கிறாங்க 1883ல. இதுக்கு ரயில் ரோட் டைம் அப்படின்னு சொல்றாங்க. இது 1913ல காங்கிரஸ் கட்சி பாத்தீங்கன்னா இதை லீகலைஸ் பண்றாங்க. இந்த ஜிஎம்டி அப்படின்றத சூரியனை வச்சுதான் கணிக்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த சூரியன் உச்சகட்டத்துல இருந்த அதாவது பிரைம் மெரிடியன் மேல இருந்துச்சுன்னா சரியா 12 மணி அப்படின்றத தான் இந்த ஜிஎம்டில கணக்கிடுறாங்க. 1913ல இன்டர்நேஷனல் டைம் ஆஃப் பியூரோ அப்படின்ற ஒரு கமிட்டி பாரிஸ்ல ஆரம்பிக்கிறாங்க. இதோட நோக்கமே டைமை கீப் அப் பண்றது, அப்புறம் உலக அளவுல மித்த கண்ட்ரில இருந்து வர்றது சிக்னலை அவங்க ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களோட வேலையே. அப்போ உலகத்தோட நேரத்தை வெவ்வேறு நாடுகள்ல இருந்து சேகரிச்சு அவங்க டைம்ல அப்டேட் பண்றது தான். இவங்க இந்த டைம் சிக்னல்ஸை வெவ்வேறு ஜோன்ல இருந்து கலெக்ட் பண்ணி வச்சு எந்த கண்ட்ரில எந்த டைம்ல இருக்கு, எந்த கண்ட்ரிக்கும் இந்த கண்ட்ரிக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் ஆகுன்றத டீடைல்ஸ் எல்லாமே இவங்க தான் முறையா சேகரிச்சு வச்சாங்க. இந்த ஸ்டாண்டர்ட் டைம் கொண்டு வர்றதுனால டிராவலர்ஸுக்கும் ஸ்டாக் புரோக்கர்ஸுக்கும் இது ரொம்பவே கடினமா இருந்துச்சு. ஏன்னா வெவ்வேறு ஜோன்ல இருந்து அவங்க வர்றதுனால இந்த டைம் ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்றது அப்படின்றது ஆரம்ப கட்ட காலத்துல இவங்களுக்கு கடினமா தான் இருந்திருக்குது. தொழில்நுட்ப வளர்ச்சியோட இந்த ஸ்டாண்டர்ட் டைமை கொண்டு வர்றது பப்ளிக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. உதாரணத்துக்கு ஆரம்பத்துல இந்த டைமோட சிக்னல் எல்லாமே அவங்க லெட்டர்ல தான் எழுதி அனுப்பிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த லெட்டர்லாம் மார்க் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 20ஆம் நூற்றாண்டுல இந்த ரேடியோ வந்ததுக்கு அப்புறம் ரேடியோ மூலியமா இந்த டைம் சொல்றதுனால இந்த ஸ்டாண்டர்ட் டைம் அவங்க இருந்த இடத்துல இந்த கிளாக் செட் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்குது. 1967ல 13வது வெயிட் அண்ட் மெஷரோட கான்ஃபரன்ஸ் நடக்குது. இந்த கான்ஃபரன்ஸ்ல சிசியம் அட்டாமிக் வைப்ரேஷன் மூலியமா இந்த டைமை கணக்கிடுறாங்க. இந்த சமயத்துல டிஏஐ அப்படின்னு சொல்ற இன்டர்நேஷனல் அட்டாமிக் டைமும் யூடிசி அப்படின்னு சொல்ற யூனிவர்சல் டைமும் இணைஞ்சு ஜிஎம்டியோட கொலாபரேஷன்ல ஈடுபடுறாங்க. இந்த டைம் ஜோனும் ஜிஎம்டியும் இண்டஸ்ட்ரியல் மற்றும் கமர்ஷியல் பர்பஸுக்கு மட்டும் அது ஹெல்ப்ஃபுல்லா டெவலப் ஆகல, ஹியூமன்ஸோட டெவலப்மெண்ட்டுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. உதாரணத்துக்கு ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுல ஹியூமனை கனெக்ட் பண்றதுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் டைம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்குது. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் லைஃப்ல இந்த டைம் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்குது.
குறிப்பா சிட்டில உள்ளவங்களுக்கு ஆபீஸ் ஆரம்பிக்கிறதுல இருந்து ஆபீஸ் முடிகிற வரைக்கும் இந்த பஞ்ச் இன் பஞ்ச் அவுட் அப்படின்ற விஷயம் எல்லாமே டைம் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அனுப்பிச்சு விடுற இமெயில்ஸ், மீட்டிங்ஸ் எல்லாமே இந்த டைம் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதனாலேயே நம்மளோட வேலை செய்யற ஸ்பீடும் டிஜிட்டலா ரொம்பவே வேகமா இருக்குது. இது மட்டும் இல்லாம இந்த ஸ்டாண்டர்ட் டைம் குளோபல் லெவல்ல எல்லாமே ஒருங்கிணைச்சு போறனால நம்ம இந்த கண்ட்ரில உட்கார்ந்துட்டு அடுத்த கண்ட்ரியோட டைம் ஜோனை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிசினஸ் ட்ரேடும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது கூட நம்ம டிராவல் பண்றப்போ இந்த டைம் ஜோன் பார்த்துக்கிட்டு எந்த கண்ட்ரில தூங்காம இருக்காங்களோ அந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிராவல் பண்ணிக்கலாம். இந்த நேரத்தை சட்ட ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் எப்படி இதை பயன்படுத்துறாங்க அப்படின்றத பார்ப்போம். இந்த நேரத்தை பொருளாதார ரீதியா பார்த்தீங்கன்னா அடிப்படையா அவங்களோட டார்கெட்டை எவ்வளவு அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்ற அளவு பேஸ் பண்ணி தான் இந்த பொருளாதார ரீதியா இந்த நேரத்தை அளவிடுறாங்க. உதாரணத்துக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனில அதோட லேபர் லா ஃபாலோ பண்ணி எவ்வளோ டைம்ல எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற ஒரு லாவை ஃபாலோ பண்ணி எவ்வளோ நேரத்துல எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் வரைக்கும் இதுக்கு எவ்வளோ பொருளாதார செலவாகும் அப்படின்றது எல்லாத்தையும் பிளான் பண்றதுக்கு இந்த நேரம் தான் உதவிகரமா இருக்கு. பினான்சியல் மார்க்கெட்ல கூட இந்த டைமுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்குது. ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்றதுக்கும் முடிவுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு டைம் அப்படின்றத செட் பண்ணி தான் இந்த பினான்சியல் மார்க்கெட்டும் இயங்கிட்டு இருக்குது. இது போக எந்த ஒரு பினான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கூட ஒரு டைம் மெச்சூர் அப்படின்றது எல்லாமே இந்த டைம் பேஸ் பண்ணி தான் இருக்குது. சட்ட ரீதியாக கமர்ஷியலாகவும் பிஸ்னஸாகவும் எந்த ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணாலும் ஒரு சர்வீஸ் பேஸ்டு இருந்தாலும் ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு கண்டிஷன் அண்ட் லால பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த டைம் ஆஃப் டெலிவரி, டைம் ஆஃப் சர்வீஸ் எல்லாமே இந்த டைம் பேஸ் பண்ணி தான் அவங்க ஒர்க் பண்றாங்க. இந்த ஸ்டாண்டர்ட் டைம்னால சமூக மற்றும் கலாச்சாரத்துக்கு இதோட தாக்கம் எப்படி இருக்குதுன்றத பார்ப்போம். இந்த 24 மணி நேரம் அப்படின்றது வெறும் செயல்பாடு தான். இந்த செயல்பாட்டுக்கு மீறி இந்த நேரம் அப்படின்றது நம்ம சமூகத்தையும் கலாச்சாரத்தையும் இதுதான் வடிவமைக்குது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம தூங்குற நேரம், எக்ஸசைஸ் பண்ற நேரம், சாப்பிடுற நேரம், வேலை பார்க்க வேண்டிய நேரம், அதுக்கப்புறம் ஃபேமிலியோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நேரம், இது எல்லாமே இந்த டைமை பேஸ் பண்ணிட்டு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். நேரம் என்பது பணம், இந்த 3 வார்த்தைக்காண்டி தான் இன்னைக்கு சமூகத்துல எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்க. இந்த 24 மணி நேரம் அப்படின்றது உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி, மித்தவங்களுக்கும் சரி எல்லாமே ஒண்ணுதான். ஆனா இந்த 24 மணி நேரத்துல யாரு எவ்வளவு சம்பாதிச்சாங்க அப்படின்றது கொண்டு இந்த டைம் வச்சு தான் அதை கணக்கிடுறாங்க. இந்த டைமோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வாட்ச்லயோ மொபைல்லயோ ஈஸியா பார்த்துடுறோம். ஆனா மனுஷன் பிறந்ததுல இருந்து இந்த உலகத்தோட நடவடிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா சேகரிச்சு வச்சு அதை சுத்திகரிக்கப்பட்டு இன்னைக்கு நம்ம இந்த நிலைமையில இந்த டைமை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நேரம் அப்படின்றது வானம், உயிரினம் போன்ற இயற்கை சுழற்சிகள் முதல் இன்னைக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்க இந்த டிஜிட்டல் ஸ்டாண்டர்ட் டைம் வரைக்கும் எவ்வளவு துல்லியமா நம்மளோட டைமை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம்னா இது எல்லாமே ஒரு கூட்டு பயணத்தோட வெற்றி தான். அதனாலதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், டீம் ஒர்க் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். இந்த நேரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நிழல் குச்சியில இருந்து இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற அதிநவீன வாட்சா இருக்கட்டும், கிளாக்கா இருக்கட்டும், இல்லை மிஷினா இருக்கட்டும், இதை எல்லாமே நம்ம வெறும் நேரத்தை கணக்கிடுறதுக்கு மட்டும் நம்ம கண்டுபிடிக்கல. இதோட அளவீட புரிந்து கொள்ளத்தான் இதோட நேரம் அதிகமாவே செலவழிச்சிருக்காங்க. மனுஷன் பிறந்ததுல இருந்து இருக்கிற வரைக்கும் தான் செய்ய போற தற்காலிக பரிமாணத்துக்காண்டி கண்டுபிடிச்ச ஒரு நிரந்தர விஷயம் தான் இந்த நேரம். செப்டம்பர் 1, 1947 இந்தியால முறையா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு அபிஷியலா டிக்ளேர் பண்றாங்க. கோஆர்டினேட்டட் யூனிவர்சல் டைம், அதாவது UTC +5.30. இந்த டைமோட கோஆர்டினேட் பண்ணி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமை இந்தியா முழுக்க இந்த நேரத்துல தான் அப்சர்வ் பண்றாங்க. இந்த UTC +530 அப்படின்றது இந்தியா மற்றும் இலங்கையில இன்னை வரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 1884 பிரிட்டிஷ் பீரியட்ல இந்தியாவுக்கு 3 டைம் ஜோன் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. 3 டைம் ஜோன் என்னன்னு பாத்தீங்கன்னா பாம்பே, கொல்கத்தா, அப்புறம் மெட்ராஸ். தகவல் தொடர்பு, பொது அதிகாரம், அப்புறம் பயணம், இந்த 3 விஷயத்த மேஜரா வச்சு இந்தியாவுக்கு ஒரே டைமா கொண்டு வரணும் அப்படின்ட்டு இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்ட்டு அபிஷியலா இதை கொண்டு வந்திருக்காங்க. இந்த முடிவுனால ரயில் பயணம், செய்தி ஒளிபரப்பு, அதுக்கப்புறம் தகவல் ஒருங்கிணைப்பு, இது எல்லாத்துக்குமே இது ரொம்பவே ஈஸியா இருக்குது. இந்த 3 டைம் ஜோன் அப்படின்ற குழப்பத்தை விடுறதுக்காண்டியே இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமை அபிஷியலா டிக்ளேர் பண்ணிடுறாங்க.
இந்த 3 டைம் ஜோன் வர்றதுக்கு முன்னாடி இந்தியால அந்தந்த சிட்டில ஏத்த மாதிரி அவங்க டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது பேஸ் பண்ணி தான் அவங்க டைமை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 1850 இந்தியால ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த டைம் ஜோன் அப்படின்றது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அது இல்லாம இது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடும்னு இவங்க இமிடியேட்டா இந்த டைம் ஜோனை ஸ்டார்ட் பண்றதுக்கு உண்டான வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம் ஜோன் பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்ட காலத்துல கொல்கத்தால மும்பைக்கு +4 hours 51 minutes அப்படின்ற டைம் செட் பண்ணி இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. யார் இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமை அறிமுகப்படுத்தியிருப்பாங்கன்னு தான் நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமை அறிமுகப்படுத்தினது 1792 மெட்ராஸ் அப்சர்வேட்டரி அப்படின்னு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ஆரம்பிக்கிறாங்க. இந்த கம்பெனியோட முதல் அதிகாரப்பூர்வ வானியலாளராக ஜான் கோல்டிங்கம் அப்படின்றவரை நியமிக்கிறாங்க. இவர் தான் முறையா மெட்ராஸோட லாங்கிடியூட GMT +530 அப்படின்றத கணக்கிடுறாரு. இந்த நேரம் அப்படின்றது ரொம்ப ப்ரிஷியஸான விஷயம். ஸோ எப்பவுமே ஹாப்பியா இருங்க. எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஆரம்ப நேரம் இருக்கு, முடிவு நேரம் இருக்கு. ஸோ எப்பவுமே பாசிட்டிவா இருங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். இந்த நேரத்துல உங்களுக்கு யாருக்காச்சும் தேங்க் பண்ணணும், இல்ல சாரி சொல்லணும், இல்ல ஏதாவது விஷயம் கன்வே பண்ணணும்னா இமிடியேட்டா அவங்களுக்கு ஃபோன் பண்ணியோ இல்ல அவங்க நேர்ல பார்த்தோ நீங்க கன்வே பண்றது பண்ணிடுங்க. ஏன்னா டைம் அப்படின்றது நம்மளுக்காண்டி வெயிட் பண்ணாது. டைமை ரெஸ்பான்சிபிலிட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா டைம் இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டைமை ரெஸ்பான்சிபிளா யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. யூடியூப்ல கூட பெனிஃபிட் கிடைக்க டைம்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த நேரம் எல்லா நேரமும் நமக்கு நல்ல நேரம் தான். எப்பவுமே ஹாப்பியா இருங்க. பாய்.